வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. இன்னைக்கு இந்த பதிவுல ரொம்பவே ஆரோக்கியமான பிரண்டை துவையல் செய்ய போறோம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பிரண்டை. இது ஒரு கொடி வகை தாவரம். இது பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளில் வளர்றதுனால வெப்பமண்டல நாடுகளான தென்னிந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பெரும்பாலும் காணப்படுது. இந்த பிரண்டைக்கு வஜ்ரவல்லி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குங்க. இந்த பிரண்டையில் பல வகைகள் இருக்குது. சாதாரண பிரண்டை, உருட்டு பிரண்டை, தட்டை பிரண்டை, முப்பிரண்டைன்னு பல வகைகள் இருந்தாலும் 4 பட்டைகளை கொண்ட பிரண்டை தான் நம்ம பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம். இந்த பிரண்டையை வளர்க்கணும்னு நினச்சா அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. சாதாரணமாக கடைகளில் கிடைக்கிற பிரண்டையை வாங்கிட்டு வந்து ஒரு தண்டை உடைச்சி மண்ணில் நட்டு வச்சோம்னாவே சீக்கிரம் வளர்ந்துடும். அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த பிரண்டை கொடியை எளிதாகவே வீட்டில் வளர்த்துடலாம். இந்த பிரண்டையில் வெள்ளை நிற பூக்களும் பச்சை நிறங்களில் காய்களும் இருக்கும். இந்த காய்கள் பழுக்கும் போது சிவப்பு நிறத்தை அடைஞ்சிரும். இது வேலிகளையும் மற்ற செடிகளையும் பற்றி எளிதாக படர்ந்துடும். இந்த பிரண்டை கொடியோட வேர் முதல் கனி வரை முழுவதுமாக மருத்துவ குணங்களை கொண்டது. இந்த பிரண்டை செடியோட தண்டு 4 பக்கங்களை கொண்டது. இந்த தண்டில் இருக்கிற சாறு நம்ம உடலில் படும்போது இது அரிப்பை ஏற்படுத்தும். அதை தடுக்கிறதுக்காக இதை சமைக்கிறதுக்கு முன்னாடி சுத்தம் செய்யும் போது தேங்காய் பூசிக்கணும். இந்த பிரண்டை மழை இல்லாமல் வறண்டு போன சமயங்களிலும் பட்டு போகாமல் பச்சையாகவே இருக்கும். அடுத்து ஒரு மழை பெய்யும் போது புது தண்டும் கொழுந்தும் விட்டு வளரும். பொதுவாக மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத இடங்களில் பெருமளவில் படர்ந்து காணப்படும். அதிக மருத்துவ குணங்களை கொண்ட இந்த பிரண்டையை சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு பல பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் கிடைக்குது. எலும்புகளை அதிக அளவில் வலுவாக்கி இதய கோளாறுகளை தடுத்து எந்தவித செரிமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சரி செய்யுது. இந்த பிரண்டையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மூளை நரம்பு கோளாறுகளை சரி செய்து ஞாபக சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் சுறுசுறுப்பையும் அதிகப்படுத்துது. தொடர்ந்து சாப்பிடும்போது பசியின்மை மற்றும் நாக்கு சுவையின்மையும் சரியாகுது. இந்த பிரண்டையை துவையல், வற்றல், ஊறுகாய்னு பலவிதமாக சமைச்சு சாப்பிடலாம். பிரண்டையோட புதுசாக வந்த கொழுந்து தண்டையும் இலைகளையுமே சமைக்க பயன்படுத்தணும். இங்கே இந்த பிரண்டை கொடி பற்றி படர்ந்திருக்கிற மரம் மூஞ்ச மரம்னு அழைக்கப்படுற அரப்பு. இந்த அரப்பு இலைகளை பறித்து அரைச்சி உடனேயும் தலைக்குளிக்க பயன்படுத்தலாம். மற்றொரு முறையாக வெயிலில் காய வச்சு பொடி பண்ணியும் தலைக்குளிக்க பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சிகைக்காக்கோட சேர்த்து அரைச்சும் தலைக்குளிக்க பயன்படுத்தலாம். இந்த அரப்பை தலைக்கு பயன்படுத்தும் போது முடி வறண்டு போகாமல் பாதுகாத்து முடிக்கு ஒரு இயற்கையான பளபளப்பை கொடுக்குது. அதிக நுரைத்தன்மையோடு இருக்கிறதுனால முடியை எளிமையாக சுத்தம் செய்யுது. நாங்கள் சிகைக்காய் பொடி அரைக்கும் போது கட்டாயம் அரப்பு சேர்த்து தான் அரைப்போம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தலை குளிக்கிறதுக்கு இந்த அரப்பையை அரைச்சி பயன்படுத்துகிறோம். நம்ம கொண்டு வந்த அரப்பை குழந்தைங்க பொடி அரைக்கிறதுக்காக வெயிலில் காய வச்சுக்கலாம். எங்களோட நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பர்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்லையோ எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். கருப்புளுந்து வீடியோவை பார்த்து நிறைய பேர் கருப்புளுந்து கையில் உடச்சி தர முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ பச்சை பயிர் நிறைய விளைஞ்சிருக்கு. பச்சை பயிரை வறுத்து ஆரிக்கல்ல கையில் உடச்சி தரோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். போன பதிவில் ஒரு விடுகதை கேட்டிருந்தோம். பொட்டியை தரனா கிருஷ்ணன் பிறந்தான். அதுக்கு நிறைய பேர் நிலக்கடலைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு சரியான விடை நிலக்கடலை தாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரண்டையை சுத்தம் செய்யும் போது கை அரிக்காமல் இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். பிரண்டையை சுத்தம் செய்யும் போது அதோட மேல் தோலையும் பக்கங்கள் இருக்கிற நாரையும் எடுத்துடலாம்.
நல்லெண்ணெய், சுத்தம் செஞ்ச பிரண்டையை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், கால் கையளவு உளுந்தும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வதக்கிய பிரண்டை, துவையலுக்கு வறுத்த சிலவையும் சேர்த்துக்கலாம். துருவிய தேங்காய், ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி மற்றும் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஆரோக்கியமான பிரண்டை தொகையல் தயாராகிடுச்சு. மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ணக்காரி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.